நான் நிற்கக்கூடியது இன்றைக்கு மேம்பாலத்தை ஆய்வு செய்கிறோம். தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் என்ற நிலைமையில் விளவங்கோடு சட்டமன்றத்தில் 3 முறை போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் என்ற இதில் இன்றைக்கி தமிழக மக்கள் படும் பாடுகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மேல் பக்கம் உணவு பெற்ற இடத்தை நான் ஆய்வு செய்கிறேன். இந்த உணவு பெற்று ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிறது. இந்த இடத்தை ஏதோ காங்கிரட்டை ஏதோ போட்டு தண்ணி விட்டுருக்கிற நிலைமை தான் இருக்கிறது. இது எத்தனை நாள் மக்கள் இந்த துரிதம் அனுபவிக்கணும்? எத்தனை நாள் மக்கள் துரிதம் அனுபவிக்கணும்? ஆகையால் முகத்தை காட்டு. ஆகையால் இந்த மேம்பாலத்தின் நிலைமை மிகப்பெரிய பரிதாபம். ஆரம்பத்திலே இருந்து மோகன்குமார் குரல் கொடுத்து வருகிறோம் மக்கள் அவதியை குறித்து. மேம்பாலத்தின் அடிப்பக்கமானாலும் சரி, மேல் பக்கமானாலும் சரி, இதுக்கு போன் வழி என்ன? பாலம் வந்த பிறகு மக்கள் படும் தும்மல் கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. கொண்டு வந்த திட்டங்களை ஆனால் அது செய்ய வேண்டிய முறைக்கு பராமரிக்கிற முறையில் கிடையாது. எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. இந்த பாலத்துக்கு ஒரு சிக்னல் கிடையாது, வேறு வேகத்தடைகள் கிடையாது, எதுவுமே எந்த ஒழுங்குமுறையிலும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததானா, அந்த டெண்டர் எடுத்ததானா அந்த நபர் செய்யவே இல்லை. அந்த 2 பக்கமும் கிரில்ல போட்டு கான்ட்ராக்ட் போட்டு 2 பேர் சாலை அமைச்சு மேம்பாலத்தை அமைச்சு போட்டார்கள், அவ்வளோதான். எந்த அடிப்படை வசதியும் இந்த பாலத்துக்குள் செய்யவோ எடுக்கவோ இல்லை. சட்டப்பிரகாரம் மேம்பாலம் அமைக்கப்பட்டால் அந்த மேம்பாலத்தினுடைய சட்டபூர்வമായ ரீதிகள் என்னது என்று நேரமே அரசு பரிந்துரை செய்து அவர் கொடுத்திருப்பார்கள். ஆனால் வெறும் ரோடை மட்டும் சாலை மட்டும் போட்டு அமைத்துட்டு போய்விட்டார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது, மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த சாலை போட்டது, இந்த மேம்பாலம் அமைச்சது, அது மத்திய அரசு விசாரணை செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்ன நடந்திருக்குது என்று. 6 வருஷ காலம் கொண்டு சாலை பராமரிப்பே கிடையாது. மக்கள் பெற துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆகையால் இந்த ஒரு வாரம் ஆகிறது இந்த நிலைமைக்கு தான் போட்டிருக்கின்றார்கள். மாநில அரசும் மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இது பார்வையிட்டு நீங்கள் முடிக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. மார்த்தாண்டம் மிகப்பெரிய மோசடி கிடக்கிறது. ஆகையால் நீங்கள் பார்க்கிறது போல, இது கேமரையில் பார்க்கறது போல நிலைமை பாருங்கள். பார்த்துட்டு அரசுக்கு என்ன தோன்றுதோ அந்த முறையில் நீங்கள் செயல்பட வேண்டும். பொய் சொல்கிறதே கிடையாது. இது முதல் வீடியோ. 2வது வீடியோ நான் போடுகிறேன், நீங்கள் பாருங்கள்.